பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார். தேவனுடைய பிள்ளையை எலிசாவை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு, கர்த்தருடைய அழைப்பை விட்டு, கர்த்தர் வைத்திருக்கிற தேசத்தை விட்டு நீ போக கூடாது. நிலைத்திரு. கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு வழி உனக்காக திறக்கும். தேவன் வைத்திருக்கிற ஒரு பாதையை கர்த்தர் உனக்காய் திறந்து தருவார். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? பசியோடு இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்காக, தேவனுடைய மனுஷனுக்காக பாகால் சலீஷாவில் இருந்து ஒரு மனுஷன் 20 வார்க்கோதுமை அப்பத்தையும் தாழ்கதிர்களையும் கொண்டு வந்தான். சம்பந்தமே இல்லாம என் கர்த்தராகிய தெய்வம் அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனுக்காக, ஒரு தேவனுடைய பிள்ளைக்காக, தேசத்தில் குடியிருப்பேன் என்று குடியிருக்கிறவர்களுக்காக, விசுவாசத்தில் உறுதியாயிருக்கிறவர்களுக்காக காகத்தை கொண்டு தேவ மனுஷனை போஷித்தது போல தேவனுடைய பிள்ளை கர்த்தராகிய தெய்வம் அறியாத ஒரு இடத்தில் ஒரு மனுஷனை அனுப்பி 20 வார்க்கோதுமை அப்பம் தாழ்கதிர்களை ஆண்டவர் கொடுத்து அனுப்பினார். தேவ ஜனமே, 100 தீர்க்கதரிசிகள், பெரிய தேவ மனுஷனாகிய தீர்க்கதரிசி ஒருவர், 101 பேர். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்களா? 20 வார்க்கோதுமை எத்தனை பங்கா வச்சு சாப்பிட முடியும் நினைச்சு பாருங்க. 101 பேருக்கு நல்லா சாப்பிட்டா ஒரு மனுஷன் தான் சாப்பிட முடியும். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களா? என்ன செய்ய? 20 அப்பத்தை வச்சு, தாழ்கதிர்களை வச்சு என்ன செய்வதற்கு தேவ மனுஷனிடத்திலே சீஷர்கள் கொண்டு வந்தார்கள். என்ன செய்யன்னு தெரியல ஐயா, என்ன செய்ய? தேவ மனுஷன் சொன்னார், யாரும் ஐயப்படாதீங்க, நீங்கள் அப்படியே உட்கார்ந்து பந்தி உட்கார வச்சு எல்லாருக்கும் அவசியமானதை கொடு, அதிலே குறைச்சல் வராது. வேதம் என்ன சொல்லுகிறது? 20 வார்க்கோதுமை அப்பமாகிய அப்பங்கள் அது 200 ஆகி 2000 ஆகி அவர்கள் தேவைகளுக்கு அவர்கள் புசித்து, பைபிள் சொல்லுது, வீட்டில் போய் படிச்சு பாருங்க, பைபிள் சொல்லுகிறது அவர்கள் மீண்டெடுக்கத்தக்கதாக கர்த்தராகிய தெய்வம் அதை ஆசீர்வதித்து கொடுத்தார். இன்றைக்கும் வாங்குற சம்பளம் 10 ரூபாயா இருந்தா கூட கர்த்தர் சொல்றார், கலங்காதே, அழைப்பிலே, விசுவாசத்திலே, கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபையிலே, ஆவிக்குரிய உன்னத அனுபவத்திலே கடுகளவும் அப்பக்கம் இப்பக்கம் சாயாதிருங்கள், உறுதியாயிருங்கள். வாங்குற 10 ரூபாவை கர்த்தர் லட்சோப லட்சமாய் கோடான கோடிகளாய் மாற்றி ஆசீர்வதித்து மீண்டெடுக்கத்தக்க நன்மைகளாய் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். விசுவாசம் இருந்தா ஒரு கைதட்டான ஒரு கொடுங்க. நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார்.